நான் என்ன சொல்ல வரேன்னா, விஜய்க்கு வந்துட்டு இந்த பையனை தூக்கி சீஃப் மினிஸ்டர் உட்கார வச்ச மாதிரி தான் விஜய். 53 வயசுன்னு பேரு. இப்போ இந்த தம்பிக்கு இருக்கக்கூடிய எக்ஸ்போசர் அவருக்கு இருக்குமா? கிடையாதுன்றேன் நான். ஏன்னா எனக்கு தெரியும், நான் அவர் நேரில் சந்திச்சிருக்கிறேன். நான் அவர் ரொம்ப உளவியல் பூர்வமாகவே நான் பார்த்துருக்கிறேன். அப்படியேப்பட்ட ஆள்லாம் கிடையாது அவர். கோ ஃப்ரீ மேன், ஓ நடி, டான்ஸ் ஆடி, டக்கால் டிக்கல் டிக் அப்படின்ற ஒரு மனுஷனை வந்துட்டு அவர் ஏதோ ஒரு அரசியலில் ஒரு ஆர்வம் வர அவர் எடுத்தாந்து முன்னாடி நிறுத்த, அவர் ஏதோ அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணவங்களான்னு பண்ண மாதிரி ஒரு தேர்தல் பரப்புரை பண்ணிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா அவர் வந்துட்டு அங்கே உட்காந்துட்டு இருக்காரு. அவ்வளவுதான். அப்போ அந்த உட்காந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி நடிக்க முடியாது. ஏன்னா இவர் மேலே எதிர்பார்ப்பு இருக்குது இல்லை, அந்த மக்களோட எதிர்பார்ப்பு இருக்குல்ல, அது அந்த மக்களுடைய எதிர்பார்ப்பை உள்வாங்கிக்கிறதுல அவருக்கு ஒரு சிக்கல் இருக்கும். ஏன்னா நிதி நிலைமைன்னு ஒன்று இருக்குது. இவர் கையெழுத்து போட்டு நாளைக்கு வந்துட்டு முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு நிலைக்கு வரக்கூடாது. விஜய் அதில் ஒரு உஷாராக இருக்கிறது நான் பார்த்துட்டேன். ஏன்னா முதல் நாள் அவர் சொல்லும் போதே 10 லட்சம் கோடி கடன், அப்புறம் வந்துட்டு கஜானா காலி அப்படின்றது வந்துட்டு ஃபேக்சுவலி ராங். அது வேற விஷயம். 10 லட்சம் கோடி கடன், நான் இன்னொரு 2 லட்சம் கோடி கடன் கூட வாங்கலாம், அது வேற கதை. தமிழ்நாட்டுடைய பொருளாதாரம் நல்லா தான் இருக்குது. ரெண்டாவது விஷயம், கஜானா காலின்றதுலாம் கிடையாது. அது 1.25 மணி நேரம் பேசி ஒரு பட்ஜெட்டை வெளியிட்டு தான் போயிருக்காரு. அந்த பட்ஜெட் தான் இன்ன வரைக்கும் நடைமுறையில் இருக்கு. தங்கம் தென்னரசு சொன்ன பட்ஜெட் தான் இன்ன வரைக்கும் இருக்குது. அதனால் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. விஜய்க்கு என்ன பிரச்சனை அப்படின்னோம்னா, அநேகமாக இன்னைக்கு அவருக்கு இருக்கக்கூடிய சந்தேகத்தை எல்லாத்தையும் அந்த நிதி செயலாளர் சித்திக் எல்லாத்தையும் கிளியர் பண்ணிவிடுவாருன்னு நினைக்கிறேன். கவலைப்பட வேண்டாம், ஃபினான்ஸ் நல்லா இருக்குது, நம்ம செய்ய வேண்டியது ஏற்கனவே இருந்த ஆட்சியில் செய்யறது செய்யலாம். ஆனால் நம்ம என்னென்ன பண்ணணும், எங்கெங்கே பில்ஃபரேஜ் இருக்குது, அதெல்லாம் எப்படி அடைக்கணும் அப்படின்றதெல்லாம் இந்த மாதிரி சில விஷயங்கள் நீங்கள் செஞ்சீங்கன்னா பரவாயில்ல அப்படின்னு அவங்க சஜஷன் கொடுத்து அதை விஜய் செஞ்சாருன்னா அநேகமாக நாளைக்கு வி கேன் எக்ஸ்பெக்ட் a dramatic நியூஸ்.